Hello everyone. இது சீடெட் பேப்பர் டு மேக்ஸ் வீடியோஸில் இது நம்மளுடைய 7th வீடியோ. ஸோ ஆல்ரெடி 6 வீடியோஸ் வந்து உங்களுக்கு பியூர்லி கான்செப்ட் வீடியோஸாக உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டு சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம நம்பர் சிஸ்டம்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம ஒரு கொஸ்டினாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் 6th கான்செப்சுவல் வீடியோவில் நம்ம பார்த்தது. தட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் எக்ஸ்போனன்ட் 4 power n and n. இந்த கொஸ்டினில் பாருங்கள், 2 power 10 minus 1 is divisible by அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம 2 power 10 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறத காட்டிலும் யூ கேன் யூஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் எக்ஸ்போனன்ட் 4n or n. ஸோ நமக்கு என்ன தெரியும், 2 power 4n நமக்கு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நமக்கு என்ன இருக்குது 10. ஸோ 10 நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு யூ வில் ஹாவ் அ ரிமைண்டர் 2. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் 2 power 2 into 4 plus 2 minus 1. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 power 2 into 4 என்ன பண்ணலாம், 2 power 4n is what, 6. ஸோ இது என்ன பண்ணலான்னா a power m plus n என்னது, a power m into a power n minus 1. ஸோ அப்போ இப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஸோ இது வந்து 6 வரும். 6 into 2s are என்ன வரும், 4. 4 minus 1, 6 4s are 24. 24 minus 1 என்னது 23. ஸோ நமக்கு அப்போ இது எதில் முடியுது, நமக்கு 23 நமக்கு கிடைக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். when the number 3 power 98 is divisible divided by 5, the remainder is, இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 3 power 98 கண்டுபிடிக்கிறதுக்கு we know that 3 power 4n is 1. ஸோ அப்போ 98 divisible by 4 பாருங்கள். So it will be 4 2s are 8, 18, 4 4s are 16, up remainder 2. So this will be 3 power 4n into 3 power 4 into 24. So 98 என்ன எழுதலாம், 4 into 24 plus 2. So 3 power 4n plus 2 வரும். So this is nothing but 3 power 4n என்னது 1. 3 power 4n into 3 power 2. So 3 power 4n is 1. So this will be 1 into 3 square. So it will be 3 square which will be 9. இப்போ 9 என்ற நம்பரை வந்து if you are getting this remainder, இது வந்து 5 ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஒரு ரிமைண்டர், நமக்கு 5 1s are 5, your remainder will be 4. So the answer is option number 2, 4. இந்த question பாருங்க, the symbol A drawn to any size means A plus 4. அதாவது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல்லாக நம்பரு கொடுத்துருந்தா அந்த நம்பருக்கு என்ன எப்படி கன்சிடர் பண்ணோன்னா a plus 4ன்னு கன்சிடர் பண்ணும். அண்ட் சிம்பிள் பி, அதே இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளார எனக்கு பி இருந்ததுன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, ட்ரையாங்கிள்குள்ளார 3 கொடுத்துருக்கு. அப்போ வாட் டஸ் தட் மீன், 3 plus 4 அது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அப்போது 2 plus 4 இருக்குது. ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் இருந்தால் ப்ளஸ் 4. அதே போல் மைனஸ் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே என்ன இருக்குது, 4 பாக்ஸில் இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது என்ன ஆகிடும், 3 plus 4 என்ன ஆகிடும், 7 ஆகிடும். 7 பாக்ஸ் இருந்தால் 7 ஸ்கொயர். ஸோ இட் வில் பி 7 ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 4 ஸ்கொயர் என்னது நமக்கு, ஸோ திஸ் வில் பி 16. ஸோ இப்போ இது என்னது, இதுக்குள்ளார 16. அப்போது திஸ் இஸ் வாட், 16 + 4. ஏன்னா வந்து இதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த சப்ட்ராக்ஷன் இது மொத்தமாக இது ரெண்டுத்துக்குமே சேரும். ஸோ ஸோ இங்கே கெட் 49 + 6 minus 20. ஸோ இது என்ன கிடைக்கும், 49 + 6 என்ன வரும் உங்களுக்கு, 55 வரும். 55 minus 20 is 35. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், let x equal to 597 into 10 power 22 plus 73.5 into 10 power 21. When x is expressed in the standard form as 6.0435
into 10 power m, then the value of m is. ஸோ அப்போ எக்ஸ் என்னது எனக்கு வந்து எக்ஸ் என்ன இருக்குன்னா 597 into 10 power 22 ப்ளஸ் எனக்கு இங்கே என்ன இருக்கு 10 power 21 இருக்குது எனக்கு 73.5 இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், நான் இதை வந்து 7.35 into 10 power 22 நான் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, இது ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இட் வில் பி 597 + 7.35. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 0.35 அப்படியே இருக்கும் உங்களுக்கு. 14,1,0,1 604.35. ஸோ இது என்ன ஆகிடுதுன்னா 604.35 into 10 power 22. நமக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வேணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னது 6.0435. அப்போ இது என்ன ஆகிடும் 6.0435ன்னு எழுதும்போது எனக்கு பவர் 22ங்கிறது இது வரைக்கும் வருதுன்னா 22, முன்னாடி 2 நம்பர் முன்னாடி வைக்கும்போது பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 10 power 24. ஸோ இது என்னது 10 power m. அப்போ இந்த 10 power mக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது 10 power 24. அப்போ m is equal to 24. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following numbers does not lie between -5/6 and 7/8. இப்போ நமக்கு 2 நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் என்ன எப்படி எடுப்போம், சிம்பிளாக எடுக்கிறதுனா இந்த மெத்தட் தான் பண்ணியிருப்பீங்க. 2 3s are 6, 2 4s are 8. அப்போது இதுக்கப்புறம் நமக்கு வேறு குறைக்க முடியாது. 12 12 to 24 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்சிஎம் என்னது நமக்கு, ஸோ எல்சிஎம் இஸ் 24. இந்த 2 நம்பர்ஸ்க்கு LCM 24. ஸோ முதல்ல இதை கன்வெர்ட் பண்ணுங்கள். 6 வந்து 4ஆல், 8 வந்து 3ஆல். ஸோ இட் வில் பி மைனஸ், ஸோ இதுவும் 4ஆல் இல்லை, -20/24லேருந்து இது வரைக்கும் போகுது 21/24 வரைக்கும் போகுது. ஸோ இது என்ன ஆகிடுது, அப்போ இங்கே -19/24 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதே போல் இங்கே முன்னாடி நம்பர் -20/24 இந்த மாதிரிலாம் வரும். ஸோ நமக்கு இங்கே -17/24 என்ன கேட்டிருக்காங்க, which of the following does not lie, does notன்னு கேட்டிருக்காங்க. -17 லை ஆகுமா, ஆமாம் லை ஆகும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 5/6 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், × 4 × 4 × 4 × 4 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு 5 4s are 20. 20/24 லை ஆகுதா, எஸ். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து என்னது இருக்குது, -3/4. 4 வந்து 6ஆல் பண்ணிங்கன்னா 24 வரும். அப்போது 6 3s are 18, -18 வருமா, வரும். ஸோ இதுவும் கிடையாது. இப்போ 12 2s are இங்கேயும் 2. அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, லாஸ்ட் ஆப்ஷனில் -11/12 நம்ம என்னவா எழுதுனா இட் வில் பிகம் -22/24. இது இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ நம்ம ஆன்சர் என்னது, -11/12 does not lie between -5/6 and 7/8. இந்த கொஸ்டின் பாருங்கள், the difference between the greatest and the smallest fraction சொல்லிட்டு நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. இதில் greatest எது smallest எதுன்னு பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம இது வரைக்கும் பண்ண சம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இட் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு ஒரு ட்ரிக் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the difference between the numerator and the denominator of the given fraction சேமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணும். 6 7 8 9 9 10 7 8. அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது, ஸோ 1ஆக தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா யூ கேன் see that the fraction having the greatest numerator, greatest numerator வந்து என்னது greatest-ஆக இருக்கும். ஓகே, அண்ட் the lowest numerator என்னது lowest-ஆக இருக்கும். ஸோ அப்போது பாருங்கள் எது கிரேட்டஸ்ட் நியூமரேட்டர், இதில் நியூமரேட்டர் எது பெருசாக இருக்கக்கூடாது, 9/10 தான். அப்போ 9/10 கிரேட்டஸ்ட் நியூமரேட்டரு அண்ட் லோவஸ்ட் நியூமரேட்டர் எதில் இருக்குது 6/7 தான். ஸோ நீங்கள் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, ஸோ இங்கே 63 வரும். ஸோ 10 6 are 60 வரும். ஸோ இது 70 which will be 3/70. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ இது ரொம்ப ஈஸி. இதை உட்காந்து ஒன்றுத்தையும் உட்காந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதோட நம்ம வந்து we've seen few concepts, few sums நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டேரெக்டாக நம்பர் சிஸ்டம்லேருந்து அப்படி கேட்பாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். யூ கேன் ட்ரை சால்விங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். Hope it is all useful. So still உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கெட் பேக் டு த concept videos. There are 6 concept videos and it will be helpful for you. Thank you everyone.